கேப்டன் எனக்கு ரொம்ப உயிர். கேப்டன் எனக்கு ரொம்ப உயிர். அவரை நினைச்ச கூட பார்க்க முடியல. இப்ப பார்க்கல, இந்த மாதிரி நிலைமையில பார்க்கணும் வேதனையா இருக்குது. என்ன சொல்றது புரியல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே கஷ்டமா இருக்கு. எதை எடுத்தாலும் அவரு ஞாபகமா தான் இருக்கு. எதையுமே செய்யறதுக்கு முடியல, தோணல. அவர் நினைப்பு சிந்தனையாவே தான் இருக்கு. 24 மணி நேரம் அவர் நெஞ்சில் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். வேற எந்த எண்ணமும் தோன்றது இல்ல. தொழில் செய்யறோம், டீ கடை வச்சிருக்கிறோம். அவர் தான் உயிர் எல்லாமே. அவர் இல்லாத நினைச்சு கூட பார்க்க முடியலைங்க. எனக்கு ஒரு 10 வயசுல இருந்து அவர் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு நினைவு நாள் தெரிஞ்சதுல இருந்து அவர் தான் எனக்கு எல்லாமே. உயிர் அவர் உயிர். எல்லாம் நிறைய செஞ்சிருக்காருங்க. நாங்க எங்க கட்சியில நாங்க பொறுப்பானது எங்களுக்கு செய்யலாம் பரவாயில்ல, மத்தவங்களுக்கு எல்லாம் செய்யட்டும். 4 பேர் நல்லா இருக்குன்னு தான் நாங்க எல்லாம் நினைச்சிருக்கிறோங்க. அது ஒன்றாம அவர் வளரணும். அவங்க காட்சி நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், பசங்க நல்லா இருக்கணும். திருப்பி மீண்டும் நாங்க அதை பிடிப்போம். ஆட்சியை விட்டுற மாட்டோம். எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அவர் இல்லாத என்னால பார்க்காத இருக்க முடியாது. ஒரு நாள் கூட நான் நினைச்சு அவர் போட்டா எப்பவுமே கண்டில் வச்சு எத்த தூங்கிகள் தான் அவரை தான் முழிக்க வந்தாரு. அவர் ரொம்ப நன்றி. அது குடும்பத்துக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும். ரொம்ப பிடிக்குங்க. அவர் இல்லாத நினைச்சு வாழ்றது கூட விருப்பமே இல்லை. இருந்தாலும் வாழ்றோம். இன்னும் அந்த கட்சியை வளர்ச்சி பண்ணணும், நல்லா வரணும். திருப்பி எப்படியாவது அவங்க பையனை முதலமைச்சர் ஆக்கணுன்ற எண்ணத்துல தான் நாங்க வாழ்றோம். திருப்பியும் ஒரு கேப்டன் பாப்பமான எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் 4 முறை வந்து போயிருக்கிறப்பா. எங்க வீட்டுக்கார ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, அடிப்பட்டாரு, அதனால வர முடியல. அதுக்கு முன்னாடி 3 வாரம் வந்திருக்கிறா. இப்ப கடைசியா வந்திருக்கிறப்பா. எத்தனையோ முறை அவர் கம்பீரமா பேசும்போதெல்லாம் பார்த்திருப்பீங்க, பிரச்சாரத்துக்கு வரும்போது பார்த்திருப்பீங்க, படத்துல பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி நினைவிடத்துல வச்சு பாக்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் நினைச்சு வேதனை பண்றப்போம். அவர் கம்பீரமா நின்று பாக்கணும், படுக்க வச்சு பாக்கணுமேன்றத வேதனையா இருக்கு. என்னங்க நல்ல நீசா போடுங்க. அவர் நல்ல விதமா குடும்பத்தை வாழ வைங்க. நான் கேக்குறது ஒண்ணுதான். பொய்யான நீசா போட்டு அவங்களுக்கு தந்து மட்டும் ஆக்கிறாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, எல்லாம் பத்திரிக்காரு எல்லாத்துக்கும் கையெடுத்து கும்பிட்டு கேக்குறப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.